நீ ஓய்ந்திருக்கலாகாதது பாப்பா. ஊடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. குழந்தைகளா, என்ன விளையாட போகலையா? உட்கார்ந்து என்ன பண்றீங்க? என்ன விளையாடுறீங்க? ஃப்ரீ ஃபயரா? பப்ஜியா? அப்படின்னா என்ன? அது உங்களுக்கு சொன்னா புரியாது. குழந்தைகளுக்காக இந்த பாடலை பாடி வச்சேன். ஆனா இப்போது எந்த குழந்தைகள் ஓடி விளையாடுது? எல்லா குழந்தைகளும் செல்போனும் டிவியையும் வீடியோ கேமையும் பார்த்துட்டு இருக்கு. நம் எதிர்கால கனவுகள் நம் கண் முன்னே அழிகிறது. அறிவியலை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. தம்பி, இங்க வாப்பா. இப்ப நீ பாடின பாட்டுக்கு அர்த்தத்தை விளக்க முடியுமா? பாட்டு பாடணும்னா ரசிக்கணும், விளக்கம் கேட்க கூடாது. எங்களுக்கு அவனும் புரியல, எங்களுக்கு விளக்குறது? பாடல்னா கருத்து இருக்கணும் இல்லையா? ஐயோ, ஆடல் பாடல் மூலமாக நான் சொல்லுற கருத்துக்களை விரிச்சேன். ஆனா இப்போது சுதந்திரம் என்ற பெயரில் புரியாத வார்த்தைகள் மூலம் புரியாத பாடல்களை பாடி என்ன கருத்துக்கள் கூற வருகிறார்கள் என்று கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். நான் ஆயுதமாக எதை கூறினேன்? அன்பு. எல்லாரிடமும் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் வன்முறை என்ற பெயரில் ஒருவரை ஒருவர் சுட்டு வீழ்த்துகின்றனர். ஆயுதம் என்பது அன்பு என்று உங்களுக்கு புரியவில்லையா? சுற்றும்
இலை சுற்றுப்பிடி சுடர் பாடல் மூலம் சூரியன், சந்திரன், வானம், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் ஒளியுடன் என் கண்ணமா அழக ஒப்பிட்டு கூறினேன். ஆனா என் பாடல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யூஎஸ் மாத்தீங்களடா, சமூக உருப்பிட மாட்டேன்.